பிக்கப் பைல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஸ்டிக்கர், பைல் நம்பர் 2 இந்த குட்டி மினி பென், பைல் நம்பர் 3 திஸ் ஒன். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் பாருங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். குயிக்காக சூஸ் பண்ணுங்க, நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 1 ஐ திங்க் வந்து யூ வில் பிகம் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறுவீங்க. ஸ்ட்ராங்கெஸ்ட்னு கூட சொல்லலாமா? ஒரு பீப்புள் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றதுக்கு இனி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்க பாருங்களேன், நீங்க எந்த அளவுக்கு மாறி இருக்கீங்கன்னு. உங்ககிட்ட எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களால ஈஸியா பேசி ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமோ இவ்வளவு நாட்களாக இனி அது நடக்காது. ஓகேவா? ஸோ இனி வந்துட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப 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 டீப்பாக வந்துட்டு செக் பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் நோ, நான் சொல்றது தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் டாமினேஷன், அந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது வந்து பைல் நம்பர் 1க்கு இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அதிகமாகும். இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அமைதியா இருந்தீங்க. சம்திங் அது ஒரு சில பீப்புள் உங்க லைஃப்ல, ஒரு பாஸ்ட்ல இருந்த பீப்புள் இருப்பாங்கல்ல, ஒரு சில நபர்கள், அவங்களால நீங்க அந்த அமைதியா இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஆனா இனி பிகாஸ் வந்து உங்களுக்கு அவங்க தேவைன்னு நினைச்சீங்க. நான் இப்ப பொறுமையா இருக்கேன், ஆனா நான் பொறுமையா இருக்கிற ஆளே கிடையாது. காரணம் என்னோட இந்த குறிப்பிட்ட நபர்கள் என்னோட லைஃப்ல வரணும், இன்னும் வந்துட்டு என்ன தப்பா நினைக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் பைல் நம்பர் 1 இருந்திருப்பீங்க. ஆனா இப்பவும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்லயும் சரி, நீங்க எந்த ஒரு நபருக்காக இவ்வளவு பொறுமையாக இருந்தீங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பொறுமையாக இருந்தீங்களோ அது இருக்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க அந்த நபரை மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு போயிடும். ஒரு கட்டத்துல வந்து போக தான் போதும். இந்த 2026 முடிவுக்குள்ளார பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு நீங்களே வந்து சொல்லுவீங்க. நீங்க மாறுவீங்க. சூழ்நிலை மாறுதோ இல்லையோ, நீங்க மாறுவீங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வெரி ரொம்ப கோபங்கள் அதிகமாகும், ஷார்ப்னஸ் அதிகமாகும். வார்த்தைகள்லயும் சரி, எண்ணங்கள்லயும் சரி, ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்க போகுது. சுத்தி இருக்கிறவங்க மேபி நீங்க ரொம்ப ரூடு, ரொம்ப வந்துட்டு உங்ககிட்ட பேசக்கூட முடியாது, அதெல்லாம் கூட சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்க அதை பத்தி கவலையப்பட போறது கிடையாது. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேஸ்லாம் இருந்திருக்கேன். ஐம் டன், இதுக்கு மேல அப்படி இருந்தாலும் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா மாற போறீங்க. ஆனா இந்த மாற்றங்கள் வந்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு நிறைய நிறைய சேஞ்சஸை கொண்டு வரும். நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்க உங்க லைஃப்ல சேஞ்ச் பண்ணுவீங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைல் நம்பர் 1 அண்ட் நான் சொன்னேன்ல, எல்லா டெசிஷன்ஸ், இந்த டெசிஷன் முடிவுங்கிறது உங்களோட பர்சனல் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஆல்சோ. ஒரு வேலையில கூட மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருந்தீங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, திருப்தி இருக்காது. நீங்க இனிமேல் உங்க ஐடியாஸை கொண்டு வருவீங்க. நான் இதை சொல்றேன், அதை மட்டும் செய்யுங்கன்ற மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ
லைக் உங்களுடைய ஒரு ட்ரூ செல்ஃப் வெளியே வரப்போகுது. உங்களோட ஐடியாஸ் இனி பேச போகுது. ஓகேங்களா? என்னென்ன ஐடியாஸ் இருக்குதோ அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தாலும் சரி, சிம்பிளா இருந்தாலும் சரி, அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வாங்க. பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு சொல்றது தான், இந்த வருஷமே அந்த ஐடியாஸ், உங்களோட தனிப்பட்ட ஐடியாஸ் பேசும். ஓகே, see, be aware of your surroundings. அது சொல்லவே வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க உங்க வாழ்க்கையை முடிவெடுக்கிற அப்படின்ற ஒரு ஃபேஸுக்கு வர போறீங்க. ப்ரொகாஸ்டினேஷன் இது ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அப்சல்யூட்லி. இந்த வருஷத்தோட தீமே வந்து அதான் தான் இருக்கும். உங்க மேலதான் நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கணும். பிகாஸ் உங்களோட ஐடியாஸ், உங்களோட விஷயங்கள் பேச போகுது. கேர்ஃப்ரீ ரெயின்போ, எஸ். பைல் நம்பர் 1, இந்த ஐ குட் சே தட் அந்த நெக்ஸ்ட் மார்ச்ல இருந்து நீங்க வந்து ரொம்ப சேஞ்சஸ் வரும் உங்ககிட்ட, ரொம்ப சேஞ்சஸ் வரும். நீங்க கவனிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மாற்றங்கள் வருதுங்கிறத பாருங்க. ஒரு சில விஷயங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகும், கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். அதுக்கு நீங்க தான் ஒரு காரணமா இருப்பீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. பட் நிறைய மாற்றங்கள் மார்ச்ல எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு 555ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி ஐ ஆம் ரெடி டு டிரான்ஸ்ஃபார்ம் மை செல்ஃப், ஐ பிரிங் மை ஓன் ஐடியாஸ் இன் டு மை லைஃப் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Okay, this beautiful magician is here. Yes, you got 9 of Pentacles and 7 of Swords. Beautiful. Pile number 2. See, pile number 2 பொறுத்த வரைக்கும் அப்கமிங் டேஸ்ல எய்தர் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இல்லைன்னா சம்திங் உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க. இஃப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணலை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, பிளானிங் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க டெஃபினெட்லி வரக்கூடிய மந்த்ஸ்ல லான்ச் பண்ண போறீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு அந்த தாட்டே இல்லை அப்படின்னாலும் டெஃபினட்டா இந்த டைம்ல ஒரு தாட் வரும். ஏதோ ஒரு விஷயங்கள் டிஃப்ரெண்டா, ஒரு கிராஃப்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், இல்லை ஏதோ ஒரு வீட்டில இருந்தே பண்ற பிஸ்னஸ், சம்திங் வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்து அதை நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் வந்துட்டு உங்கள் ஸ்கில்ஸ் மேலே தான் உங்களுக்கு அதிக நம்பிக்கை வரும். இது வந்து ரேண்டம்லி வராது. ஒரு சில பேர் வந்து அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டாக செஞ்ச செயல்கள்னாலேயோ இல்லை பேசின வார்த்தைகள்னாலேயோ உங்களுக்குள்ளார வந்துட்டு இந்த யோசனைகள் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இனிமேல் தான் உங்கள் ஸ்கில்ஸ் மேலே நம்பிக்கை அதிகமாக வர்றதுக்கு இது ஒரு ரீசனாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அண்ட் இந்த ஒரு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டிங் ஃபேஸாக தான் இருக்கும். ஒரு 6 months வரைக்குமே நீங்கள் வந்து உங்களோட லைஃப்லேயும் சரி, உங்களோட பிஸ்னஸ் இல்லை உங்களோட ட்ரீம் விஷயத்தில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் பண்ணுவீங்க. நிறைய இருக்கும். ஸோ நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், கோவங்கள் வரும், டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், வெறுப்புகள் இருக்கும், எல்லாமே கலந்தது தான் இருக்கும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் இந்த ஒரு 6 months வரைக்கும் கொஞ்சம் டாலரேட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் கற்றுக்கிற ஒரு டைம் பீரியடாக இருக்கும். அண்ட் தென் எவ்ரிதிங் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த வருஷம் எண்டுக்குள்ளாரே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு வருது. ஓகே, அண்ட் இந்த டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எடுக்கிற டெசிஷன்ஸாக இருந்தாலும் சரி, பேசுகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, கேர்ஃபுல். அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2026 மிட்டுக்குள்ளரே வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில ஒரு புது சாப்டர் ஒன்று தொடங்கும். எய்தர் நீங்க வந்து வேற இடத்துக்கு போவீங்க, இல்லை உங்களோட இடத்துக்கு வேற யாரோ வருவாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். சம்திங் வந்து உங்களோட சோல், உங்களோட மனசு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களாக தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் ரிலேஷன்ஷிப் ட்ராமாலாம் கிடையாது. சும்மா வந்துட்டு ஒரு நியூ பர்சனை மீட் பண்றீங்க, ஒரு லவ் வருது, ரிலேஷன்ஷிப், அந்த ட்ராமாலாம் வந்துட்டு இருக்க போறது கிடையாது. சம்திங் வெரி ஸ்பெஷல். உங்க லைஃப்ல வரக்கூடிய பர்சன்ஸ் ஒருத்தரையுமே இனி மீட் பண்ண போறீங்கல்ல, நியூ பர்சன்ஸ், அவங்க ஏதோ ஒரு வழியில வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சனாக இருப்பாங்க.
ஓகேங்களா. சம்திங் வந்துட்டு நீங்களா இருக்கிறதுக்கும் சரி, அந்த ஒரு தைரியம் வர்றதுக்கும் வந்துட்டு அந்த நியூ மெம்பர்ஸ் வந்து ஒரு அழகான ஒரு ரீசனாக இருப்பாங்க. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ரேண்டம் அப்படிங்கிறதே இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் உள்ள மாதிரி தான் வந்து இந்த 6 months நடக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி ரெடி டு வெல்கம், அதுதான் பெரிய விஷயம் ஃபைல் நம்பர் 2 பண்ணக்கூடியதே. See, be here now. Spirit has a plan, yeah, absolutely. See, இந்த அதாவது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய நாட்களில் நடக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல. எவ்ரிதிங் வந்துட்டு டிவைன் ஸ்பிரிட்ஸோட பிளான் தான். இட்ஸ் நாட் யுவர் பிளான். எதுவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் உங்க பிளான் படி போகாது. எல்லாம் திடீர்னு என்னென்னமோ நடக்கும். உங்களுக்கே இது என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறது, ஃபியூச்சரை பற்றி நினைக்கிறதுன்னு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரெசன்ட் லைஃப்பில் மாற்றக்கூடிய விஷயங்கள், சர்ப்ரைசஸ் நிறைய வரப்போகுது. ஸோ ஓகே, ஸோ பி ரெடி டு என்ஜாய். இந்த மிட்டுக்குள்ளரே கூட ஆல்மோஸ்ட் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு. டோன்ட் கிவ் அப், அப்சல்யூட்லி. சி, அந்த கிவ் அப் ஆட்டிடியூட விட்டுருங்க. ஓகேவா. ஸோ என்னால் முடியாது, எனக்கு எந்த திறமையும் இல்லை, சுற்றி இருக்கவன் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லாதீங்க. இன்னர் ஸ்ட்ரென்த், அதுதான் கிவ் அப் ஆட்டிடியூட விடவே விடாதீங்க. போராடணும். இன்னர் ஸ்ட்ரென்த் இந்த 6 months இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் என்னால் முடியுன்ற ஒரு மைண்ட் செட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், ஓகே, செல்ஃப் சாக்ரிஃபைஸ், டோன்ட் டூ திஸ். நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த லூசர். பார்த்துக்கோங்க. ஸ்டாண்ட் அப் ஃபார் ஓன். ஐ திங்க் எல்லாமே கனெக்டடாக வருது. உங்களுக்காக நீங்கள் வந்துட்டு போராடுங்க. நோ ஒன் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ. யாரும் வந்து இப்போ இருக்கிற சரௌண்டிங்ஸ் கிட்ட ஒவ்வொரு எதிர்பார்ப்பு வேண்டாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ பைல் நம்பர் 2, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 111 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி ஐ வெல்கம் நியூ சேஞ்சஸ் இன் டு மை லைஃப் அண்ட் ஐ ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Pile number 3. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா வெரி என்ன சொல்றது, நிறைய குழப்பங்கள் வருங்க, நிறைய குழப்பங்கள் இருக்கும். மேபி லைக் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்ககிட்ட வர வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஒரு பர்சன் அப்படிலாம் இல்லை, பட் ஆனால் லைஃபோட ஒரு பொறுப்புகள் சொல்லலாம். ஏதோ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட வந்து நிற்க போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு தாங்கிற மாதிரியும் வரும். நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்கு. ஸோ டெஃபினெட்லி நிறைய குழப்பங்கள் இருக்கும், என்ன செய்யலாம்ங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை நிறைய வெல் விஷர்ஸ் கிட்டலாம் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க. டூ மச் ஆஃப் கன்சல்டேஷன் எதிர்பார்க்கலாம். நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க இந்த டைம். அண்ட் உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மேபி பைல் நம்பர் 3 வந்துட்டு ஏதோ ஒரு ஹீலர்கிட்டையோ இல்லைனா வந்துட்டு சம்மொன் வெரி ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் உள்ள பர்சன் கிட்டயோ அதிகமான ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதிகமாக பேசுவீங்க, அதிகமாக அவங்கள உங்கள் பக்கத்திலே வச்சுருப்பீங்க. பிகாஸ் இந்த டைம் பீரியட் நீங்கள் சுயமாக ஒரு முடிவை எடுக்கணும், பட் ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஒரு துணைங்கிறது தேவைப்படும். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க இல்லை ஹீலர்ஸ் அவங்கள உங்கள் பக்கத்திலே தான் இருப்பாங்க. அவங்களோட பாண்டிங் நிறைய ஸ்ட்ராங் ஆகும். கொஞ்சம் வந்துட்டு பதட்டப்பட வேண்டாம், நர்வஸ்னஸ் எதிர்பார்க்கலாம், தூக்கம் இருக்காது, ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி மாதிரி பேனிக் மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கு. அது வந்து நீங்க பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிற மாதிரி இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 3க்கு எஸ்பெஷலி ஒரு யூ கேன் என்ன சொல்றது, மூன் ப்ரேயர் பண்ணுங்க. பிகாஸ் ஐ டெஃபினெட்லி சஜஸ்ட் மூன் ப்ரேயர். எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு கிளாரிட்டிக்கு கண்டிப்பாக வந்துட்டு மூன் ப்ரேயர் தேவை. அண்ட் ஆல்வேஸ் ஒயிட் கலர்ஸோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் கொஞ்ச நேரமாவது உங்களுக்கான டைமிங் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பிகாஸ் ரொம்ப நர்வஸாக இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு டோன்ட் டேக் அந்த ஹரியான டெசிஷன்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் தான். ஆனால் நீங்கள் யார், உங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்களும் பார்க்க போறீங்க, சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்க போகிறாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ரேண்டம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஷாக் ஆகிற அளவுக்கு வந்துட்டு அந்த மாற்றங்கள் இருக்கும். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. பிகாஸ் இவ்வளோ நாட்களாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு எதுவுமே புரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்ய போறீங்கல்ல, தட் வில் அஃபெக்ட் them. கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் ஆகும். ஸ்பிரிட்ஸ் டிவைனோட சப்போர்ட் இருக்கு. கான்ஸ்டன்ட்லி மூன் ப்ரேயர் அண்ட் ஆல்சோ வந்துட்டு கோயிலுக்கு போறது, உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலி டெய்லியும் வந்து கனெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு ஸ்பிரிட் அனிமலோட ஒரு சப்போர்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கனெக்ட் மோர் வித் ஸ்பிரிட் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஸோ பெட் அனிமல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட கனெக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். திடீர்னு ஒரு லக்கு கொண்டு வரும். ஸோ ஓகே, லக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டைம் பீரியட்ல. உங்களோட லக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் ஒரு குட் லக் எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு குட் லக் வந்துட்டு வரும். இது வந்து பிளான்டா இந்த விஷயம்லாம் கிடையாது. பிளான்டாலாம் வரவே போறது கிடையாது. திடீர்னு வரும். அது எந்த விஷயத்துக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அது நடந்த அப்புறம் தான் உங்களுக்கே புரியும். பிகாஸ் ஒரு சர்ப்ரைசஸ் அப்படிங்கறது டிவைன் சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டைம்ல ஹீலர்ஸ், சப்போர்ட் சிஸ்டம், டிவைன் ஸ்பிரிட் கைட்ஸ் இவங்களை பிடிச்சிக்கோங்கன்னு தான் சொல்லணும். அவங்க கூட வந்துட்டு கனெக்ட் ஆயிருங்க. டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கும் லைஃப்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலை விட்டு வெளியே வர்றதுக்குமே வந்துட்டு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, I'll take 4 இருக்கா? 1 more 5. சரண்டர் டு டிவைன். இப்பதான் சொன்னேன், சரண்டர் டு டிவைன். டிவைன் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. உங்களுக்கான ஹாப்பியஸ்ட் டைம்ஸ் வந்துடும். இந்த டைம்ல வந்து ஸ்டாப் பிளேயிங் சோ சேஃப். ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தே ஆகணும். பிகாஸ் யூ ஹாவ் திஸ் பியூட்டிஃபுல் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ரிஸ்க் எடுங்க. ஓகேவா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சில விஷயம்ல கால்குலேட்டட் ரிஸ்க். இப்போ சொல்றேன், ரிஸ்க் எடுங்கன்னொடனே அது என்ன ஏதுன்னு தெரியாமலாம் எடுக்கக்கூடாது. கால்குலேட்டிவான ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 777ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி ஐ எம் ரெடி டு சரண்டர் டு டிவைன், ஐ எம் வெல்கமிங் மேஜிக்கல் திங்ஸ் இன்டு மை லைஃப் அப்படிங்கறத டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பைல்ல குவைட் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லா தனிப்பட்ட முறையில் வந்துட்டு இண்டிவிஜுவலான ஒரு ரீடிங்ஸ். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. நன்றி.